ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நாம் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானொலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, கடல் பாசி, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இதில் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது இதில் தண்ணி சேர்த்து மசாலா பச்சை வாசனை போக கொதிக்கி விடலாம். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணி விட்டுருக்கும். சிக்கன் கறி உருண்டு வந்திருக்கும். சிக்கன் பாதி அளவுக்கு வெந்திருக்குங்க. இப்போ இந்த டைமில் நான் ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு மூடி வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா கிரேவியாக வந்துருச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.